லாஸ்ட் இயர் iQOO Z9X பாத்தீங்கன்னா 15000 பட்ஜெட்குள்ள Qualcomm SoCயோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா தாறுமாறான பேட்டரி லைஃபோட ஒரு நல்ல ஆப்ஷனா இருந்துச்சு. அதுல குறையே LCD டிஸ்ப்ளே தான். இந்த டைம் iQOO Z10Xல கண்டிப்பா AMOLED டிஸ்ப்ளே கொடுத்துருவாங்கன்னு பார்த்தா இந்த டைமும் iQOO Z9Xல எது பெட்டரா இருந்துச்சோ அதை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இந்த போன்லயுமே AMOLED கொடுக்காம LCD டிஸ்ப்ளே கொடுத்து வச்சிருக்காங்க. டிஸ்ப்ளே கதையை விட்டுட்டு இம்ப்ரூவ் பண்ணிருக்க பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி லைஃப் இந்த போன்ல எப்படி இருக்கு, 13000 ரூபாய்க்கு இந்த போன் ஒர்த்தானே நான் யூஸ் பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். எப்போதும் போல வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த போனை வாங்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துடலாம். ஏன்னா Qualcommல இருந்து MediaTek போயிட்டாங்க. MediaTekோட Dimensity 7300 SoC வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல பெர்ஃபார்மர், அது மட்டும் இல்லாம பவர் எஃபிஷியன்சியாவும் இருக்கும். இது கூடவே LPDDR4X RAM டைப்பும் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு சிலர் 25000 35000 பட்ஜெட்லயே பாத்தீங்கன்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க மத்தியில UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்தது நல்ல விஷயம். அண்ட் இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடுமே நல்லா தான் இருக்கு. சரி, இப்போ இதோட பெஞ்ச்மார்க்ஸ்னு பார்த்தோம்னா குறை சொல்ற மாதிரி இல்லங்க. AnTuTu ஸ்கோர் 6.8 lakhs கிட்ட கிடைச்சது. CPU ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல 95% கிடைச்சது. GPU ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல 99.4% வந்து கிடைச்சது. போன் சுத்தமா த்ராட்லும் ஆகல, ஹீட்டும் ஆகல. கேம் பிளே சினாரியோலயுமே இது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. BGMI-ல ஸ்மூத்ல எக்ஸ்ட்ரீம்ல வச்சு 60 FPS ல விளையாடலாம். COD-ல லோல அல்ட்ரால வச்சு 90 FPS ல கேம் பிளே பண்ணிக்க முடியும். நோட் பண்ணிக்கோங்க, ஒரு சிலர் 120 FPS னு உருட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்ல, 90 FPS தான். COD-யோட கேம் பிளே ஸ்மூத்தா இருந்துச்சு. என்ன BGMI-லயுமே 90 FPS ல கேம் பிளே பண்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனா இங்க கொடுத்திருக்க 60 FPS லயே அப்பப்போ ஸ்டட்டர்ஸ் இருக்கு. எனக்கு என்னமோ பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் iQOO Z9S ல இருந்த மாதிரி இல்ல. ஏன்னா அதுலயுமே இதே சேம் SoC தான் வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க. அதுல பெஞ்ச்மார்க்ஸ்ல இருந்து கேம் பிளே வரைக்கும் நல்லாவே டியூன் பண்ணிருந்தாங்க. இதுல அந்த அளவுக்கு இல்ல. மத்தபடி கிராஃபிக் இன்டென்ஸான கேம்லாம் விளையாடுறப்போ லைக் உத்தரிங் வேவ், சோலோ லெவலிங் இதுலலாம் ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ்ல 60 FPS ல விளையாண்டோம். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஆவரேஜா எனக்கு 30 FPS வந்து கிடைச்சது. போனுமே பெருசா ஹீட் ஆகல. டெம்பரேச்சர் 40 டிகிரி வரைக்கும் தான் போச்சு. திரும்பவும் GPU பவர்ஃபுல்லா இல்லாததுனால இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடும் போதுமே லைட்டா சின்ன சின்ன ஸ்டட்டர்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் கேம் பிளே பண்ணும்போது மட்டும்தான். மத்தபடி நார்மல் யூஸ்க்கு டே டு டே டாஸ்க் ரன் பண்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த போன்லயுமே மான்ஸ்டர் மோட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு சில கேமிங் ஃபீச்சருமே இருக்கு. என்ன ரீசெண்டா FunTouch OS 15ல வந்த அந்த FPS மீட்டர் இல்ல. ஏன்னு கேட்டா நியோ சீரிஸ்லயும் ஃபிளாக்ஷிப் போன்லயும் மட்டும் தான் அது கொடுப்பாங்களாமா. கொடுத்திருக்கிறதே இங்க எதுக்கும் உதவாத மாதிரி தான் இருக்கு. இதுல பார்ஷியாலிட்டி வேற. ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த போனோட ஹைலைட் இதோட பேட்டரி தான். 6500 mAh பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. இத சார்ஜ் பண்றதுக்கு 44 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி நீங்க இந்த போனை ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு 1 மணி நேரம் 40 நிமிஷம் வந்து டைம் எடுத்துக்கிச்சு. சோ இந்த சார்ஜிங் டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆனா இந்த போனோட பேட்டரி லைஃப் பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்கு. எப்போதும் போல என்னோட ஹெவி யூஸ்க்கு 4 மணி நேரம் கேம் பிளே, 3.5 மணி நேரம் சோஷியல் மீடியா, 1/2 மணி நேரம் கேமரா, 1 மணி நேரம் பாட்டு கேட்கறதுக்கு 10 hours வரைக்கும் எனக்கு ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து கிடைச்சது. நீங்க நார்மலா யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா ஸ்கிரீன் ஆன் டைம் வரும். சோ அப்படி பாக்கும்போது கண்டிப்பா 2 நாளைக்கான பேட்டரி லைஃப் தாராளமா கிடைச்சிரும். ஐடியலா வச்சிருந்தப்பையும் 12 ஹவர்ஸ்க்கு மேல பாக்கும்போது 1% கூட பேட்டரி டிராப் ஆகல. iQOO பேட்டரி ஆப்டிமைசேஷன் தாறுமாறா பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு இந்த பட்ஜெட்டுக்கு பெஸ்ட் பேட்டரி லைஃப் இருக்கிற போன் இதுதான். இந்த அளவுக்கு பேட்டரி கெபாசிட்டி கொடுத்தோம், அதுக்கான வெயிட் இங்க பெருசா ஃபீல் ஆகல. அதுக்காக இங்க சிலிகான் கார்பன் பேட்டரிலாம் யூஸ் பண்ணல. எப்போதும் யூஸ் பண்ற சிங்கிள் செல் லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இருந்தும் வெயிட் 204 கிராம் தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த கெபாசிட்டிக்கு இந்த வெயிட் கம்மி தான். iQOO இதை எப்படி பண்றாங்கன்னே தெரியல. செம்மையா இன்ஜினியரிங் பண்ணிருக்காங்க. திக்னஸுமே 8 mm தான் இருக்கு. இதனால போன் ஹெவியா ஃபீல் ஆகல. சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ணவுமே கன்வீனியன்ட்டா தான் இருந்துச்சு. பில்டுன்னு பார்க்கும்போது கம்ப்ளீட் பிளாஸ்டிக் பில்டு தான். நல்ல சாலிடா இருக்கு. பேக்ல எட்ஜஸ்லாம் கர்வா இருக்கிறதுனால கையில பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷனுக்கு இங்க பாண்டா கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. IP64 ரேட்டிங்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா iQOO இந்த பட்ஜெட்ல அவங்க போனுக்கு மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் வந்து கொடுத்திருக்காங்க. இது நல்ல விஷயம். டிசைன் பார்க்கும்போது ரொம்பவே மினிமலான டிசைன் இருந்தாலுமே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. பேக்ல மேட் ஃபினிஷ்ல இருக்கு. சோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்சஸ்லாம் பிக்கப் பண்ணல. கேமரா பம்ப்ல இந்த டைம் IR பிளாஸ்டர் வந்து கொடுத்திருக்காங்க. அப்படியே கேமராவுக்கு கீழ Vivo V50ல இருக்கிற ஆரா லைட் மாதிரி இருக்குல, ஆனா அது கிடையாது, டைனாமிக் லைட்னு சொல்றாங்க. இது எதுக்குன்னா கால் வந்தா, நோட்டிபிகேஷன் வந்தா, மியூசிக் கேட்கறப்ப லைட் எரியும். ஓவராலா பில்ட் அண்ட் டிசைனுமே இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா தான் பண்ணிருக்காங்க. சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது Android 15 மேல FunTouch OS 15 வந்து ரன் ஆகுது.
இந்த போனுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கே தெரியும், புதுசா சொல்ல வேணாம். மற்ற போன்ஸ் அளவுக்கு இல்லைனாலுமே இந்த ஃபண்டேஜ் OS 15ல நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அனிமேஷன் ஸ்மூத்தா இருக்கு, ப்ளோட்வேர்ட்ஸ் கம்மியா இருக்கு. ஸ்டில் ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸ் இருக்க தான் செய்யுது. அதை கிளியர் பண்ணிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. அப்புறம் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. ஸ்பிளிட் ஸ்கிரீன், பாப்அப் விண்டோ, ஸ்மார்ட் சைடு பார், க்ளோனிங் ஆப்ஸ், கால் ரெக்கார்டிங்குமே இருக்கு. ஏஐ ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது சர்க்கிள் டு சர்ச், ஸ்கிரீன் டிரான்ஸ்லேஷன், ஏஐ எரேசர், ஏஐ போட்டோ என்ஹான்சரும் இருக்கு. கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது 8 5G பேண்ட், Wi-Fi 6, Bluetooth 5.4 சப்போர்ட்டும் இருக்கு. அப்புறம் டியூவல் சிம் ஸ்லாட் தான் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியாது. அதே மாதிரி ஹெட்போன் ஜாக்கும் இல்ல. இது வரைக்கும் ஐக்கூ இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே பண்ணிட்டாங்க. சொதப்புனது எங்கன்னா டிஸ்பிளேவும் கேமராவும் தான். 6.72 இன்ச்ல Full HD Plus 120Hz IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. AMOLED கொடுத்திருக்கலாம், நம்மளும் அதை தான் எதிர்பார்த்தோம். வேணும்னா LCDன்றதுனால கிரீன் லைன் ஃபீச்சர் வராதுன்னு முட்டு வேணா கொடுத்துக்கலாம். மற்றபடி கொடுத்திருக்க டிஸ்பிளே நல்லா தான் இருக்கு. 393க்கான PPI இருக்கிறதால நல்ல கிறிஸ்பா டீடைல்டா இருந்துச்சு. என்ன கலர்ஸ் அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. அது மட்டும் இல்லாம திரும்பவும் LCD டிஸ்பிளேன்றதுனால பெசல்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. பிரைட்னஸ்னு பார்க்கும்போது 1050 நிட்ஸ் HBM வந்து கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போதும் சரி, இன்டோர்ல யூஸ் பண்ணும்போதும் விசிபிலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. பெருசா கிளார் பஞ்சாயத்தெல்லாம் இல்ல. HDR சப்போர்ட் யூடியூப்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்டட்டர்ஸ்லாம் இல்லாம வீடியோ பிளேபேக் நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி ஓகே தான், நல்ல லவுடா, பேஸ்லாம் பெருசா இல்ல. ஐக்கூ இங்க 400% வரைக்குமே வால்யூம் பூஸ்ட் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. லவுடா இருக்கே தவிர சவுண்ட் குவாலிட்டி பெட்டரா இல்ல. அப்புறம் சைன் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஆனா பவர் பட்டனோட குவாலிட்டி அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. இப்போ கேமராவுக்கு போய்டுவோம். டியூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. 50 MP பிரைமரி, சாம்சங்கோட J1 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. OIS சப்போர்ட் இல்ல. அப்புறம் 2 MP டெப்த் கொடுத்திருக்காங்க. 8 MP தான் செல்ஃபி வந்து கொடுத்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 2 MP டெப்த்துக்கு பதிலா 8 MP அல்ட்ரா வைட் 16 MP செல்ஃபி கொடுத்திருக்கலாம். சாம்பிள்ஸ்னு பார்க்கும்போது மிக்ஸ்டா தாங்க இருந்துச்சு. இமேஜ் டீடைல்டா, கலர், ஸ்கின் டோன்ஸ்லாம் ஓரளவுக்கு நேச்சுரலா இருந்துச்சு. கான்ட்ராஸ்ட் லெவலுமே பேலன்ஸ்டா இருந்துச்சு. டைனாமிக் ரேஞ்சுமே எனக்கு இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இங்க பிரச்சனை என்னன்னா இது எதுவுமே கன்சிஸ்டடா இல்ல. ஒரு சில இடத்துல ஸ்கின் டோன்ஸ்ல yellow tint இருக்கு. டீடைல்ஸ்மே அடி வாங்கிச்சு. டைரக்ட் சன்லைட்ல எடுக்கும்போது கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. இன்டோர்ல எடுக்கிற ஷாட்ஸ்லயுமே டீடைல் வந்து சுத்தமா இல்ல. நாய்ஸ் இருந்துச்சு. லோ லைட்ல எடுக்கிறப்பவுமே ஓகே தான். ஷேடோ கம்மியா, டீடைல்ஸ் பெட்டரா இருக்கு. டீடைல்ஸ் காட்டுறேன்னு சொல்லிட்டு நாய்ஸை கட் பண்ணாம விட்டுறாங்க. அதே மாதிரி ஹைலைட் கண்ட்ரோல்ஸுமே பெட்டரா இல்ல. போர்ட்ரேட் ஷாட்ல பொக்கா நல்லா இருக்கு. எட்ஜ் டிடெக்ஷனுமே பிசிறு தட்டல. ஆனா இமேஜ் வந்து ஓவர் ஷார்ப்பா இருக்கு. டீடைல்ஸ் இல்ல. ஸ்கின் டோன்ஸுமே பெட்டரா இல்ல. அதே மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி பிளைனா இருந்துச்சுன்னா பொக்கா வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இதே சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பொக்கா வந்து ஸ்ட்ராங்கா இல்லாம கொஞ்சம் தடுமாற தான் செய்யுது. செல்ஃபிக்கு இங்க 8 MP கொடுத்து பிரைமரியை விட அவுட்புட் நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லணும். ஸ்கின் டோன்ஸ் பரவாயில்ல, கலர் சைன்ஸ் நல்லா இருந்துச்சு. இமேஜ் ஷார்ப்பா டீடைல்டா இருக்கு. லோ லைட்ல எடுக்கிற செல்ஃபி ஓகே தான். இதோட போர்ட்ரேட் ஷாட்ஸுமே நல்லா தான் இருக்கு. பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. 16 MP கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். வீடியோன்னு பார்க்கும்போது ரியர்ல 4K 30 FPS எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்ல எப்போதும் போல 1080 30 FPS தான் எடுத்துக்க முடியும். குவாலிட்டி இங்க பரவாயில்ல. ஸ்டெபிலைசேஷன் பெட்டரா இருக்கு. இங்கேயுமே ஸ்கின் டோன்ஸ்ல லைட்டா yellow tint இஷ்யூ வந்து இருக்கு. செல்ஃபி வீடியோவுமே டீசென்ட்டா இருந்துச்சு. பெருசா அடிக்கிற மாதிரி இல்ல. ஃபைனலா இதோட பிரைஸ்னு பார்க்கும்போது கார்டு ஆஃபர் போக நீங்க 13,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மத்தபடி பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங், பேட்டரி லைஃப்லாம் பாத்தீங்கன்னா தாறுமாறா இருந்துச்சு. 13,000 ரூபாய்க்கு எனக்கு AMOLED டிஸ்பிளே இல்லனாலும் பரவாயில்ல, பெர்ஃபார்மன்ஸ் பேட்டரி லைஃப் பெட்டரா இருக்கணும்ன்றவங்களுக்கு இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். இந்த போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐக்கூ இந்த போன்ல எதுல இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம், இல்ல இந்த பிரைஸுக்கு ஐக்கூ இத பண்ணிருக்கிறதே ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க, அங்க டிஸ்கஸ் பண்ணுவோம்.